ஹலோ ஹேவி பஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கும்கி டூ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட்டன்ட் ஆக்டர் மதி, அர்ஜுன் தாஸ் இவங்கலாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்ணியிருக்காரு, பிரபு சாலமன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் கம் அட்வென்ச்சர் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபு சாலமனோட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கும்கி படமே ரொம்ப பிடிக்கும், அவரோட ஃபேவரட். அதை தவிர நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். அவரோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மலையை சார்ந்த ஒரு இடமா தான் இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். நல்லா நீட்டாகவே எடுப்பார். ஸோ இந்த படம் இந்த படமே எனக்கு அதுதான் வந்து ஒரு ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த படம் பார்க்கறதுக்கு எனக்கு அது வந்து தூண்டுச்சுன்னு சொல்லுவேன். ப்ளஸ் வந்து ட்ரைலரும் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்தது. கும்கி டூன்னு எனக்கு கும்கி படம் ரொம்ப பிடிக்கும் அவரு. ஸோ இது டூன்னு சரி ஓகே அந்த ஸ்டைலில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஏன்னா அவரோட படங்கள் மைனா நிறைய நான் லிஸ்ட்டே சொல்லிட்டு போகலாம், அவ்வளோ நல்லா இருக்கும் அவரோட படங்கள். இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தில் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சரியில்லை, அப்பா சின்ன வயசுல ஓடி போயிடுவார், அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய போலீஸ் கேஸ்லாம் மாட்டிக்கிட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த பையனையும் அவங்களோட ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து அவனை கூட சேர்க்க மாட்டாங்க, அவனை திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அவனோட வாத்தியார் ஒருத்தர் சொல்லுவார், "அப்பா நீ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைலாம் ஃபீல் பண்ணாத, ஸோ உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கும், இது இந்த இயற்கை தான் உன்னோட ஃப்ரெண்டு" அப்படின்னா அப்போ அந்த டைமில் அந்த பையனுக்கு வந்து ஒரு குட்டி யானை ஒன்று தென்படுது. அது வந்து படத்தில் மாட்டிட்டு இருக்கு. அந்த யானையை வந்து காப்பாற்றி தூக்கி அந்த யானையை அவன் வளர்க்குறான். வளர்த்து அவங்க அந்த யானை கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறான். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த யானையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட பேரண்ட்ஸே வந்து காசுக்காக வித்துடுறாங்க ஒரு இடத்துல. அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த பையன் பெரிய பையனா ஆயிட்டு அவன் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரான். அவன் தான் ஹீரோ. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மதி. ஸோ ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த யானை இத்தனை வருஷமா வந்து வால்பாறையில தான் இருக்கு அப்படின்றது. அதனால இந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த வால்பாறையில போய் அந்த யானையை வந்து தேடி கண்டுபிடிக்க போறாரு. அப்போ போன இடத்துல தான் அவருக்கு ஒரு சம்பவம் தெரிய வருது, அந்த யானையை வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுக்க காத்துட்டு இருக்காங்க, நரபலி கொடுக்க அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக இந்த யானையை அவர் காப்பாத்தினாரா இல்லையா, இந்த யானையும் ஹீரோவும் திரும்பி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் பிளாட்டான ஒரு ஒன் லைனர் தான் அந்த படத்தோட ஸ்டோரி. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட்டன் ஆக்டர் மதி ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இந்த படம். அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர். அவருக்கும் அந்த யானைக்குமான அந்த ஒரு பாண்டிங் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. அந்த யானையுமே பிரமாதமாக நடிச்சிருந்தது. திலான்ற அந்த பேர் இருக்கு அந்த யானை. சூப்பராக அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டிங், அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு அந்த கும்கி ஒன்ல பார்த்த அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோக்கும் அந்த யானைக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது அவரோட கேரக்டர். ரொம்ப ஒரு சின்ன கேரக்டர் தான், செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. பட் அவரும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் வருது. அதே மாதிரி சூசன் ஜார்ஜ் அவங்க இந்த படத்தில் வந்து ஹீரோக்கு அம்மாவை ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு 3-4 சீன் தான் வராங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ அவங்க கேரக்டர் நல்லா இருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி ஆண்ட்ரியூ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டாக ஒரு ரோல் வந்திருக்காரு. கொஞ்சம் அந்தந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த காமெடி பேச நமக்கு சிரிப்பு வரல, ஓரளவு அவரோட ஹியூமர்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படத்தில். அதே மாதிரி ஸ்ரிதா ராவ் அவங்க இந்த படத்தில் வந்து சவுண்ட் டிசைனராக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க படத்தில். செகண்ட் ஹாஃப்ல வராங்க. அவங்களோட கேரக்டரும் இந்த படத்துக்கு வந்து ஒரு சில சீன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் நல்லா இருந்தது அவங்களோட கேரக்டரும். இந்த கதைக்கு தேவையான ஒரு கேரக்டர் தான், நல்லா நீட்டாக அவங்க நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஸ்ரீநாத், ஹரிஷ் பரடி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் கேங்கான ஒரு ரோல் தான். ஸோ படத்தில் இவங்களும் ஒரு 2 சீன் தான் வராங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சீன் தான் இந்த படத்தில். பட் அவங்க கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நிவாஸ் கே பிரசன்னோட மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக தெரியல இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பர்டிகுலர்லி. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப செம்மையாக போட்டுருந்தார். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நிறைய இடங்கள்ல அவரோட சவுண்ட் டிசைன் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க டீமோட ப்ளஸ் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி சுகுமாரோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வால்பாறை சரௌண்டிங்கில் இருக்க அந்த ஒரு கிராமங்கள், கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் கிராமங்கள்லாம் ரொம்ப சூப்பராக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். ரொம்ப நேச்சுரலாக அந்த பிளேஸ்லாம் லைவ் லொகேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அவரோட கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், டே ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி வந்து புவனோட எடிட்டிங்கும் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தை வந்து ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள கிரிப்ஸ் நீட்டாக வந்து எடிட் பண்ணியிருந்தார், கட் பண்ணியிருந்தாரு. இந்த கதைக்கு அந்த ஒரு டியூரேஷன் தேவை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லா நீட்டாகவே வந்து எடிட் பண்ணியிருந்தார் படத்தில். அவரோட கட்சி எல்லாமே நல்லா இருந்தது. டாக்டர் பிரபு சாலமன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை சார்ந்த படங்கள், இந்த ஒரு ரொம்ப அது வந்து உண்மைக்கு நெருக்கமான ஒரு படங்கள் ப்ளஸ் அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் படங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படமும் நான் பார்த்தேன். ஸோ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். வந்து அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவே வந்து அந்த கதைக்குள்ளே போக கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஒன்ஸ் போய் செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் வந்து அந்த டுவர்ட்ஸ் அந்த ஒரு இன்டர்வல் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் தான் நான் நினைச்சேன். இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள் லேகாக இருக்குது. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதையோடய கொண்டு போகிறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில சீன்ஸ்லாம் உள்ளே போட்டிருக்காரு. அது வந்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு பழைய கமர்ஷியல் படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் தான். ஏன்னா இந்த மாதிரி சீன்ஸ் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட அந்த கிளைமேக்ஸ்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சென்டிமெண்ட் அதெல்லாம் அது ஆக்சுவலா இப்போ சீன் சொன்னா அது வந்து வந்து ரிவீல் பண்ற மாதிரி ஆயிடும். பட் இது எல்லாமே வந்து யூஸ்வலா நம்ம நிறைய படங்கள்ல பார்த்தது தான். எதுவுமே எனக்கு புதுசா படல இந்த படத்துல.
யூசுவலான அந்த ஒரு பேட்டர்ன். அதுவும் வந்து பெருசா இன்ட்ரெஸ்டிங்காவும் நமக்கு இல்ல. செகண்ட் ஹாஃப் வந்து எஸ்பெஷலி வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த காட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்காங்க. அது அதுக்கடுத்து எப்படி போகுன்றது மாரி இல்லாம, கொஞ்சம் அந்த ஒரு கிளைமாக்ஸ் போய் யூசுவலா ஒரு மாரி எனக்கு ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலா தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு கிளைமாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அந்த கிளைமாக்ஸ்லாம் ஒரு 20, 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். பட் இப்ப இது அந்த மாரி டைப் ஆஃப் ஒரு கிளைமாக்ஸ் இந்த ஜெனரேஷன்ல அத எடுத்தீங்கன்னா, பெருசா ஆடியன்ஸ் வந்து ரசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ரொம்ப வந்து சுமாரா வந்து ரைட்டிங் அவரது இருந்தது. ஏன்னா ரீசென்ட்டா பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஓரளவு நல்லாருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருப்பாரு. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யானைக்கும் அந்த ஹீரோக்குமான அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுனவரு. ஒரு சில எமோஷனலான சீன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா எழுதுனவரு. ஸ்க்ரீன் பிளேல கோட்ட விட்டாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா போயிட்டு, இதுல நமக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்மெண்ட்ஸ் உள்ள இருக்காது. ரொம்ப ஃப்ளாட்டா இதுதான் கிளைமாக்ஸ்ல நடக்க போகுதுன்றது தெரிஞ்சு நம்ம பார்க்குற மாரி இருக்கும். ஈவன் செகண்ட் ஹாஃப்ல இருந்து. அதான் இந்த படத்துக்கு ஒரு மைனஸா நான் பார்த்தேன். ஸோ ப்ளஸ்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீட்டான ஒரு படம். ரொம்ப வந்து ஒரு இப்ப வர நெறைய ஆக்ஷன் படங்களுக்கு இது வந்து ஒரு ப்ளசன்ட்டான ஒரு படம். போய் உள்ள உட்காந்து பார்க்கணும். ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும்னா பார்க்கலாம். உள்ள பெருசான அந்த அளவுக்கான ஒரு இன்ட்ரஸ்டிங் மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லன்னா கூட ஓரளவு உங்கள ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் இதுக்கு வந்து என்டர்டெயின் பண்றதுக்கு ஓரளவு கொஞ்சம் ஸ்டஃப் இருக்கு இந்த படத்துல. ரொம்ப போர் அடிச்சுதுன்னா ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 6 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம் தான் அது. ஸோ பிரபு சாலமன் இன்னும் நெறைய நல்ல படங்கள் இது கும்கி, மைனா அந்த மாதிரியான படங்கள்லாம் இன்னும் அவர் எடுக்கணும். ஸோ இந்த படமும் நான் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜா அந்த படம் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.